தி லெஜண்ட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அண்ணாச்சி வந்து கலாய்க்காத ஆளுகளே கிடையாது. எல்லாருமே போட்டு அவரை வந்து நம்ம ட்ரோல் பண்ணிக்கிருந்தோம். ஆனால் அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு நம்ம அண்ணாச்சி வந்து இப்போ ஒரு படம் ஒன்று நடிச்சிருக்காப்புல, லீடர்னு ஒரு படம் ஒன்று. தலைவன் வேற லெவலில் ஒரு ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் மூமெண்ட்டாக போட்டு தரமாக நடிச்சு கொடுத்துருக்காப்புல. இந்த ஒரு படத்தை நம்ம பார்த்துட்டு வந்து தலைவனை வேற லெவலில் ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தா, ஒரு இடத்துலோட வந்து நம்ம வந்து அண்ணாச்சி வந்து ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா அப்படி ஒரு தரமான ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருக்காப்புல. அதை பார்க்கும்போது தலைவனை வேற லெவலில் செதுக்கி வச்சிருக்காப்புல இந்த நம்ம டைரக்டர் நம்ம துரை செந்தில்குமார் வந்து நம்ம அண்ணாச்சி வச்சு இந்தந்த இடத்துக்கு இந்த மாதிரி ஒரு நடிப்பு போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு சூப்பராக நம்ம அண்ணாச்சியை வந்து வேற லெவலில் நடிக்க வச்சிருக்காப்புல. அதை பார்க்கும்போது எல்லாமே ஒவ்வொரு ஃப்ரேமும் நம்ம அண்ணாச்சியை பார்க்கும்போது வேற லெவலில் சூப்பராக நடிச்சிருக்காப்புல. சரி, இந்த ஒரு படத்தோட நம்ம கதையை நம்ம பார்க்கும்போது ஹீரோட பொண்ணு ஒரு நல்ல ஒரு லைஃப் ஒன்று வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாமல் நம்ம அண்ணாச்சி லெஜண்ட் சரவணன் வந்து இருக்காப்புல. அவர் வந்து ஒரு கார் மெக்கானிக்கில் வந்து ஒரு ஹார்பரில் வந்து காரை வந்து வேலை வைக்கக்கூடிய ஆளாக நம்ம அண்ணாச்சி வந்து இருக்காப்புல. அந்த ஹார்பரில் சால்ட்டுன்னு ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அந்த சால்ட்டுன்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து அந்த ஒரு கண்டெய்னரில் வந்து ஒரு பெரிய ஏதோ ஒரு இல்லீகலான பிஸ்னஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இதை பார்த்த போலீஸ் அதிகாரியாக நம்ம ஆண்ட்ரியா ஒரு கட்டத்தில் வராங்க. அவங்க வந்து இந்த மாதிரி இந்த ஹார்பருக்குள்ளே நம்மளால போக முடியல, இதில் சால்ட்டு தான் இந்த ஹார்பரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான், உள்ள அந்த இல்லீகலான பிஸ்னஸ்லாம் என்ன நடக்குது, அது வந்து எப்படியாச்சும் நம்ம கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஆண்ட்ரியா ஒரு கட்டத்தில் இருக்காப்புல. ஆனால் நம்ம அண்ணாச்சி லெஜண்ட் நம்ம அண்ணாச்சி வந்து அந்த ஹார்பரில் வந்து ஓயாமல் கார் ரிப்பேர் பார்க்கறதுலேருந்து போயிட்டு அவருக்கு தெரியாத இடமே இல்லை. அவர் ஹார்பருக்குள்ளே தான் அவருக்கு வேலையே நடந்துக்கிட்டு இருக்கும்போது இது தெரிஞ்சுக்கிட்ட ஆண்ட்ரியா வந்து நம்ம லெஜண்ட்டை போய் ஹெல்ப் கேட்குறாங்க. அப்புறம் நம்ம லெஜண்ட் வந்து சொல்கிறாப்புல, இந்த மாதிரி நான் இப்படி ஒரு லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நான் இதில் ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை பார்த்து நம்ம ஆண்ட்ரியா வந்து நம்ம லெஜெண்டை வச்சு ஒரு கேம் ஒன்று ஆடி அங்கே பார்த்தா நம்ம சால்ட் வந்து இவன் இதுக்கெல்லாம் முழு காரணமே வந்து இந்த கார் மெக்கானிக் தான் அப்படின்னு சொல்லி விட்டு சால்ட்டு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நம்ம லெஜெண்டோட பொண்ணை வந்து தூக்க பார்ப்பாங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையும் ஓடுன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்காப்புல. சரி, அவர் வந்து மகளுக்காண்டி தான் இப்படிலாம் பண்ணுறாப்புல அப்படின்னு பார்த்தா ஆப்போசிட்டாக வந்து நம்ம ஆண்ட்ரியா தான் நம்ம லெஜண்ட் சரவணனை வச்சு கேம் விளையாடுன்னு பார்த்தா நம்ம லெஜெண்ட் தான் நம்ம ஆண்ட்ரியா வச்சு வேலையோட தரமான ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருப்பாப்புல. அதை பார்த்தா ஆண்ட்ரியா வந்து இந்த கார் மெக்கானிக்கு யார் எவர் அப்படின்னு சொல்லி விட்டு அடுத்த ஒரு கதை அம்சம் போகும் பாருங்க. அதை பார்க்கும்போது தரமான ஒரு ட்விஸ்டாக இருக்குங்க. எப்படின்னா நம்ம லெஜெண்ட் வந்து ஒரு ஸ்பை சோல்ஜராக இருக்காப்புல. இந்த கார் மெக்கானிக்கு இந்த கேங்ஸ்டருக்கு என்ன ஒரு தொடர்பு, எதனால இப்படிலாம் பண்ணுறாப்புல, நம்மளை வச்சு இப்படி ஒரு கேம் வந்து விளையாண்டுட்டாப்புல அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஆண்ட்ரியா ஒரு கட்டத்தில் வந்து விசாரிக்கும் போது நம்ம ஆண்ட்ரியோட அப்பா தான் இதுக்கு பெரும் உறுதுணையாகவும் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பான். அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு மாதிரி காமிச்சிருப்பாங்க. எப்படின்னா நம்ம அண்ணா லெஜண்ட் சரவணனுக்கு வந்து கல்யாணம் ஆகி அதில் ஒரு குழந்தை ஒரு பக்கத்தில் பிறந்து தான் மனைவியை அவரே ஒரு கட்டத்தில் வந்து கொண்டிருப்பாப்புல. அது எதனால கொண்டாப்புல முக்கியமான ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டர் இருக்காங்க. அந்த ஒரு ஈவல்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து யார் எவர், அந்த ஈவல்னு சொல்லக்கூடிய கேரக்டர் தான் கிட்டத்தட்ட நம்ம லெஜண்ட் சரவணாவோட வாழ்க்கையை புரட்டி போட்ட அளவுக்கு ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருப்பாப்புல. அது என்ன ஏது அப்படின்னு சொல்லிவிட்டு தாங்க இந்த ஒரு படத்தோட ஒரு கதை அம்சமாக இருக்குது. இப்படி ஒரு தரமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காப்புல நம்ம லெஜண்ட் சரவணா அப்படிதான் நமக்கே தோணுச்சு. ஏன்னா தக்காளி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர தக்காளி வேலோட ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக போட்டு இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியாகவும் இருந்துச்சு. ஏன்னா நம்ம தலைவர் லெஜண்ட் சரவணன் படத்திலே போட்டு சின்ன புள்ளையில இருந்து பெரிய ஆள் வர அவர் போட்டு கலாய்க்காத ஆளுகளே கிடையாது. என்ன அவருக்கு நடிக்க தெரியல அப்படின்னு சொல்லி விட்டு ஏற்பட்டு நம்ம லெஜண்டை வந்து ட்ரோல் பண்ணோம். ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக நீங்கள் இதில் ஒரு குறைய நீங்கள் கண்டுபிடிங்கடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம லெஜண்ட் வந்து இதில் வேற லெவலில் சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்காப்புல. அது வேற லெவலில் ஒவ்வொரு சீனு அந்த ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துக்கு இந்த ஒரு நடிப்பு போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்காப்புல. அதை பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாத இருந்துச்சு. மித்தபடி படத்தில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஆக்டர் நடிச்சிருக்காங்க. நம்ம ஆண்ட்ரியா ஜாஸ்மின், நம்ம சந்தோஷ் அவர் இந்த ஒரு படத்தோட ஒரு மெயின் வில்லனாக நடிச்சிருக்காப்புல. அதுக்கப்புறம் லாலு, நம்ம காளைய பிரபாகர் அவர் சால்ட்டுன்னு அந்த கேரக்டரில் வந்து ஒரு வில்லத்தனமாக நடிச்சிருக்காப்புல. ஏகப்பட்ட ஒரு பட்டாளங்கள் நடிச்சிருக்கா. வைட்டிங்லேருந்து எல்லாம் பார்க்குறதுக்கு எல்லாமே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. மெயினாக நம்ம படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர ஒரு எங்கேஜியாக வச்சுக்கிற ஒரே ஆள் நம்ம ஜிப்ரான். தரமான ஒரு சாங்ஸில் இருந்து ஒரே பேக்ரவுண்டு பிஜிஎம் போட்டு வேலை சம்பவம் பண்ணியிருக்காப்புல. நம்ம ஜிப்ரான் கண்டிப்பாக ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னா ஒரு முருகன் பாட்டெலாம் போட்டுக்கிட்டு தக்காளி நம்ம லெஜண்ட் வர சீன்லாம் பார்க்கும்போது தக்காளி தேட்டரே வேற லெவலில் ஒரு சம ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு. அந்த சீன்லாம் பார்க்கும்போது அது எல்லாமே பார்க்குறதுக்கு ரசிக்கும்படியாக இருந்துச்சு. நம்ம ஜிப்ரானுக்கு கண்டிப்பாக வாழ்த்து தெரிவிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும்போது எடிட்டர்லேருந்து சினிமா ஃபோட்டோகிராஃபர்லேருந்து மேக்கிங்லேருந்து எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காப்புல. ஒரு சீனோட நமக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் கூட அதை பார்க்குறதுக்கு அடுத்த சீனும் கொஞ்சம் நல்ல ஒரு செம்ம ஒரு ட்விஸ்டாகவும் வச்சுருக்காங்க. அதை பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம துரை செந்தில்குமார்
தலைவனை வேற லெவலில் நடிக்க வச்சிருக்காப்புல நம்ம துரை செந்தில்குமார். அவரை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. தரமான ஒரு ஏகப்பட்ட படம் ஹிட்டாக கொடுத்துட்டு நம்ம லெஜெண்டை வச்சு என்ன சம்பவம் பண்ண போகிறாப்புல அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா ஒரு காமெடியாகவும் ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுருப்பாங்க. பார்த்தா ஒரு ஆக்ஷன் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மாதிரி இந்த ஒரு படத்தை வச்சு வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காப்புல நம்ம துரை செந்தில்குமார். கண்டிப்பாக ஒரு கட்டத்துக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் செம்ம ஒரு எங்கேஜியாகவும் செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஒரு ஃப்ளாஷ்பேக் வர மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது அது கொஞ்சம் சுருக்கிருக்கலாமே அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு நமக்கே தோணுச்சு. மித்தோடய இந்த படம் ஒரு ஒர்த்தபுளான படம். கண்டிப்பாக அந்த ஒரு படத்தை மிஸ் பண்ணாதீங்க guys. நம்ம லெஜண்ட் சரவணன் தக்காளி அண்ணாச்சி வேற லெவலில் தரமான ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காப்புல. கண்டிப்பாக இந்த ஒரு படத்தை ஃபேமிலியோட தரமாக உட்காந்து